இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் தமிழோட 9வது சீசன் துவங்க நிகழ்ச்சி நேத்து மாலை 6 மணில இருந்து கோலாகலமா நடந்துட்டு வந்தது. விஜய் சேதுபதி 2வது ஆண்டா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வராரு. இதுவரைக்கும் 11 போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், அரோரா சிங்கர், ராப் பாடகர் எஃப்ஜே, விஜய் பார்வதி, கெமி, இயக்குனர் பிரவீன் காந்தி, சீரியல் நடிகர் சக்தி, கனி, ரம்யா ஜோ ஆகியோர் அடுத்தடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க. இதுவரைக்கும் வந்தவங்கல போட்டியாளர் ரம்யா ஜோ பத்தி பலருமே கவனத்தை ஈர்த்திருக்காங்க. சின்ன வயசுல பெற்றோர்களால கைவிடப்பட்ட ஆதரவற்ற இல்லத்துல தன்னோட சகோதரிகளோட வளர்ந்தவங்க ஸ்டெல்லா. இவங்களோட மற்றொரு பெயர் ரம்யா ஜோ. மைசூரை சொந்த ஊரா கொண்ட இவங்க தற்பொழுது தஞ்சாவூர்ல வசிச்சுட்டு வராங்க. பொருளாதார நிலையை சமாளிக்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில நடனமாட துவங்கினாங்க. மேடையில நடனமாடும் பொழுது பல முறை பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி இருக்கிறதா தன்னை பத்தி அறிமுக வீடியோல தெரிவிச்சிருக்காங்க. ஒரு திரைப்பட கலைஞராகணும் அப்படின்றதுதான் தன்னோட ஆசை அப்படின்னு ரம்யா ஜோ சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் 9வது சீசன்ல இதுவரைக்கும் பல போட்டியாளர்கள் தங்களை பத்தி அறிமுகத்தை கொடுத்திருந்தாங்க. இதுல பெரும்பாலானவங்க மேடையில தங்களை ப்ரமோட் செஞ்சுக்கிற விதமா பேசியிருந்தாங்க. ரம்யா ஜோ பேசும்பொழுது, நான் சின்ன வயசுல இருந்தே தனியா இருந்து வளர்ந்தவ, குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து எல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. இந்த பிக் பாஸ் வீட்ல நான் போறதுக்கு முக்கிய காரணமே எனக்கான கொஞ்சம் பேர்களோட ஒரு வீட்ல இருந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இப்படின்னு ரம்யா ஜோ சொல்லியிருக்காங்க. ரம்யா ஜோ பேசின விதம் பலரையுமே கவர்ந்திருக்கு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.